ஈரானுக்கு அமெரிக்கா 48 மணி நேர காலக்கெடு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் அனைத்து சக்திவள உட்கட்டமைப்புகளும் தகர்க்கப்படும் என எச்சரிக்கை என்பது இன்றைய வீரகேசரியின் செய்தி. அதே போல இன்றைய தினம் தமிழ் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு 48 மணி நேரம் காலக்கெடு விதித்தார் ட்ரம்ப். இல்லையேல் மின் நிலையங்கள் அள்ளித்துளிப்பு என்றும் சூளுரை, அப்படி நடந்தால் வளைகுடா துவம்சமாகும் என்கிறது தெஹ்ரான் என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். அதே போல இன்றைய தீவைன பத்திரிகையில் பெய ஹத்தலிஸ் அட்டாக் துல ஹோமுஸ் அரின் ட்ரம்ப்கேன் தர்ஜனேட்ட ஈரானியின் பிரதிச்சார என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்று காணலாம். தியாகோ கார்ஷியாட்ட எல்லகல பிரகாரவலின் புகோதுர யாஹெக்கி மிசைல் தமான் சத்துபவ ஈரானிய பெண்வா என்பதாக இன்றைய தீவைன பத்திரிகையும் தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே இந்த தியாகோ கார்ஷியா தீவின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் ஊடாக தம்மிடம் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது என்பதை ஈரான் இப்போது ஒப்புவித்திருப்பதாக இன்றைய தீவைன பத்திரிகை அதனை கூறியிருப்பது நாங்கள் காணலாம். உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் 40 மணி நேரத்திற்குள் திறக்காவிட்டால் அந்நாட்டின் சக்திவள உட்கட்டமைப்புகளை அமெரிக்கா நிர்மூலமாக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவும் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் 5 பங்கு எண்ணெய் விநியோகம் இடம்பெறும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானின் அச்சுறுத்தல்களால் ஹோர்முஸ் நீரிணையூடான போக்குவரத்துகள் முடங்கியிருப்பதாகவும் அதன் விளைவாக எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருவதும் ட்ரம்புக்கு அரசியல் ரீதியில் இப்போது பாரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இப்போது ட்ரம்ப் அழுத்தத்தை அதிகரித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஈரான் எதுவித அச்சுறுத்தலுமின்றி ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்கவில்லை எனில் இந்த கணத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள் அமெரிக்கா ஈரானின் பல்வேறு சக்திவள உற்பத்தி நிலையங்களை தாக்கி அளிக்கும். அதுவும் மிகப்பெரிய நிலையத்திலிருந்து இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்படும் என ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான புஷோர் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ளதுமே குறிப்பிடத்தக்கது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் மேற்படி எச்சரிக்கையின் பாரதூரத்தன்மையை குறிக்கும் வகையில் அதனை முழுக்க ஆங்கில பெரிய எழுத்துக்களில் பதிவேற்றம் செய்திருக்கின்றார். ஈரானின் சக்திவள உட்கட்டமைப்புகளை குறிவைப்பதன் மூலம் அந்த நாட்டை இருளில் மூழ்கடிக்கப் போவதாக ட்ரம்ப் விடுத்துள்ள நேரடி அச்சுறுத்தல் என்றும் இது என்றும் நோக்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக போக்குவரத்துகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளமை குறித்து ஈரானிய புரட்சிகர காவல் படையின் பேச்சாளர் தெரிவிக்கையில், தமது நாடு தற்போது பாதுகாப்பு தாக்குதல் நடத்தும் எனவும் அமெரிக்காவின் பிராந்திய எரிசக்தி மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான காலக்கெடு குறித்து அறிவிப்பதற்கு முன்னர் தெரிவிக்கையில், ட்ரம்ப் ஈரானை வரைபடத்திலிருந்து நீக்கிவிட்டதாகவும் திட்டமிட்ட காலத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பே அந்நாட்டின் ராணுவ பலத்தை நசுக்கிவிட்டதாகவும் உரிமை கோரியதமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் போர்க்களத்தில் நிலவும் உண்மையான சூழ்நிலைகளுக்கு அதற்கு முரணாக இருப்பதாக அவரது அரசாங்க தரப்பினரை தெரிவிப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்நிலையில் தனக்கு எதிராக விமர்சிப்பவர்கள் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள ட்ரம்ப், அமெரிக்கா ஈரானை அழித்துவிட்டது, ஆனால் நியூயார்க் டைம்ஸ் செய்தியாளர் நான் இலக்குகளை எட்டவில்லை என்கிறார். நான் இலக்குகளை அடைந்துவிட்டேன், அதுவும் திட்டமிட்டதை விட முன்கூட்டியே அடைந்துவிட்டேன் என சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ள செய்தியில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை சேர்ந்து விட்டதாகவும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு விரும்புவதாகவும், ஆனால் தான் அதற்கு தயாரில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். வளைகுடா பிராந்தியத்திலான போர் 4வது வாரத்தை எட்டிய நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கி வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை ராணுவ நடவடிக்கைகள் குறைப்பதாக கூறிய ட்ரம்ப் வளைகுடா பிராந்தியத்துக்கு 3 கப்பல்கள் மற்றும் 2500க்கும் மேலதிகமான கடற்படை வீரர்களை அனுப்பி நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது மேற்படி வளைகுடா பிராந்திய மோதல்களுக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கையில் சுமார் 50,000 அமெரிக்க படை வீரர்கள் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் ராணுவம் அளிக்கப்பட்டு விட்டது என்று ட்ரம்ப் தெரிவித்து வருகிற நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு பிரிவான பென்டகன் இந்த போருக்காக மேலதிகமாக 200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான நிதியை கோரியுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்க விவகாரமாக இருப்பது நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க ஈரான் இதற்கு பதில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பிராந்தியத்தின் எண்ணெய் கட்டமைப்பை அழிப்போம், அமெரிக்காவுக்கு ஈரான் தரப்பு எச்சரிக்கை என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு. ஈரானின் சக்திவள உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபஹார் கலீஃபா நேற்று ஞாயிற்றுக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த 48 மணி நேர எச்சரிக்கை விடுத்த நிலையில்தான் ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. பிராந்தியம் முழுவதும் உள்ள முக்கியமான உட்கட்டமைப்புகள், எரிசக்தி மற்றும் எண்ணெய் நிலையங்கள்
ஆகியவற்றின் மீது இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பதாகத்தான் அனைத்தும் ஈரானின் சட்டப்பூர்வமான இலக்குகளாக கருதப்படும் எனவும் அந்த உட்கடமைகள் மீண்டும் சீர் செய்து மீட்க முடியாத அளவுக்கு தாக்கி அளிக்கப்படும் என்றும் இதனால் உலக சந்தையில் எண்ணெய் விலை நீண்ட காலத்துக்கு உயர்ந்து கொண்டே செல்லும் எனவும் முகமது பஹார் கலிபாப் தனது எச்சரிக்கை செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் ராணுவத்திறன் சிதைக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள ஈரானின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ரெசா தலாயினிக் ஈரானிய படையினர் தமது தந்திரோபாய இருப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை முழுமையாக நம்பியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2 தசாப்த காலமாக ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமான உற்பத்தியில் ஈரான் மேற்கொண்ட முதலீடுகள் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாகவும் திறம்படவும் தாக்க இஸ்லாமிய புரட்சிகர காவல்படைக்கு களம் அமைத்து தந்திருப்பதாகவும் அவர் உரிமை கோரியிருக்கின்றார். போரின் ஆரம்ப கட்ட வாரங்களை விடவும் தற்போது ஈரானிய புரட்சிகர காவல்படையினர் ஏவுகணை தாக்குதல்கள், ஆளற்ற விமான தாக்குதல்கள் மற்றும் கடற்கரை கப்பல்கள் மற்றும் நாட்டுக்குள்ளிருந்து ஏவப்படும் ஏவுகணை மூலமான தாக்குதல் என்பவற்றின் துல்லியம் அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஈரானின் ராணுவ வலிமை குறையவில்லை என்பதற்கான சான்றாக இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். உலகின் 20% எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பல்களில் எடுத்து செல்லப்படும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் ரெசா தலாயினிக் தெரிவிக்கையில் இந்த கடல் வழி பாதையின் பாதுகாப்பை ஈரானிய ஆயுதப்படைகளை நடைமுறையில் கட்டுப்படுத்துகின்றன மற்றும் தீர்மானிக்கின்றன என்று கூறியிருக்கின்றார். இந்நிலையில் தற்போதைய மோதல் நிலைமைகளில் போக்கானது வளைகுடா நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல்கள் உருவாக்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த நிலையில் தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி 48 மணி நேர ஒரு காலக்கெடுவை விதிக்க நீங்கள் எங்களுடைய எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டால் பிராந்தியத்தினுடைய எண்ணெய் கட்டமைப்பை நாங்கள் முழுமையாக தாக்கி அளிப்போம். அது பல மாதங்களுக்கு உலக சந்தையில் எரிபொருள் விலையை அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பதாக ஈரான் இப்போது அமெரிக்காவுக்கான எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் கடும் தாக்குதல், 180 பேர் காயம் என்பது இன்னும் ஒரு தகவல். வீரகேசரி பத்திரிகையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டிணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள போர் 4வது வாரத்தை எட்டிய நிலையில் ஈரான் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை தெற்கு இஸ்ரேல் மீது புதிதாக நடத்திய தாக்குதலில் 180க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் அந்நாட்டின் பிரதான அணுசக்தி நிலையம் அமைந்துள்ள நகரான டிமோனா மற்றும் ஆராட் நகர் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலிலேயே மேற்படி சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே காயமடைந்தவர்கள் குறைந்தது 11 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஈரான் நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் மீது நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பான விடயங்களும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசாங்க தொலைக்காட்சி அறிவித்திருக்கின்றது. எனவே ஆராட் நகரில் உள்ள மத்தியில் நடத்திய தாக்குதலில் 116 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் 7 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. டிமோனா நகரில் ஏவுகணை சிதறல்கள் குடியிருப்புகள் கட்டிடங்கள் மீது விழுந்ததில் 10 வயது சிறுவன் உட்பட 64 பேர் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. அதே சமயம் கடந்த பிப்ரவரி 28 தேதி முதல் ஈரான் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களில் சுமார் 200 சிறுவர்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் ஈரான் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து இஸ்ரேலிய சுகாதார அமைச்சர் தெரிவிக்கையில் மேற்படி போரில் காயமடைந்த நிலையில் இதுவரை 4564 பேர் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் 124 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களில் 13 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஈரானிய சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க இப்போது ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த தருணத்தில் அந்த தாக்குதல்களை வீடியோ காட்சி பதிவு செய்ய சென்ற இலங்கையர்கள் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியும் இனதினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலில் 4 இளைஞர்கள் காயம், தாக்குதலை படம் பிடிக்க முயன்றதால் விபரீதம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இஸ்ரேலின் டிமோனா நகரில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தமது கையடக்க தொலைபேசிகளில் காணொளி படம் எடுக்க முயன்ற 4 இலங்கை பிரஜைகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்திருக்கின்றது.
தாக்குதல் இடம்பெற்ற சமயத்தில் அவர்கள் நால்வரும் பொது இடத்தில் இருந்ததாகவும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பு இடங்களுக்கு அவர்கள் செல்லவில்லை எனவும் தூதரகம் குறிப்பிட்டிருக்கிறது. மேற்படி சம்பவம் தொடர்பாக காணொலி காட்சி சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது. இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார் கூறுகின்ற போது ஏவுகணை விழுந்த இடத்துக்கு அருகில் இருந்த கட்டிடங்களிலிருந்து சிதறிய ஜன்னல் கண்ணாடி சிறுகளால் மேற்படி 4 இலங்கையர்களுக்கும் தலை மற்றும் உடல் பகுதியில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வழங்கிய பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய இவர்கள் நால்வரும் செயற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டப்படுகிறது. ஏவுகணை தாக்குதலுக்கு 3 நிமிடங்களுக்கு முன்னரே எச்சரிக்கைகள் எழுப்படுகிற நிலையில் அந்த ஒலியை கேட்டவுடனேயே அனைவரும் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தூதுவர் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் யூடியூப் சேனல் செய்வது, சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதற்காக இவ்வாறு உங்களுடைய உயிரை பணயம் வைக்க வேண்டாம் என்ற விடயத்தை கோருகின்றோம். அதன் காரணமாக தான் இப்போது 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே காயத்தோடு அவர்கள் தப்பியிருக்கிறார்கள். வரும் காலங்களில் இவ்வாறான ஆபத்தான விடயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்ற கோரிக்கையை போது இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அங்குள்ள மக்களிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பது காணலாம்.